பேருடைய உழைப்பு, இவ்வளோ பேருடைய ஆசை எல்லாமே யாருன்னா நீங்கள் நல்லா படிக்கணும். ஸோ அந்த பயனாளிகள் நீங்கள் தான். ஓகேவா? ஸோ நல்லா படிங்க. டெய்லி ஸ்கூல் லீவ் எடுத்தா இந்த கல்வி ஆண்டில் எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும். முதல் நாள்லேயே எந்த காரணம் கொண்டும் பள்ளியில் என்ன பண்ண மாட்டோம், பள்ளி வேலையினால லீவு போட மாட்டாங்க. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிகல் படித்தேன். ஒரு எங்களுக்கு ஒன்றும் இல்லை, 2 அக்கா மாதிரி அவங்க எல்கேஜியிலிருந்து எம்எஸ்சி படித்து ஒரு முடிக்க வரைக்கும் எவ்வளோ வருஷம் ஸ்கூலில் 14 வருஷமாக எல்கேஜிலேருந்து 12 வரைக்கும் 14 வருஷம், எம்எஸ்சிக்கு 5 வருஷம், 19 வருஷம். எல்கேஜியில் சேர்ந்து 19 வருஷம் எம்எஸ்சி டிகிரி வாங்க வரைக்கும் ஒரு நாள் கூட லீவ் போடல. அவங்க படிக்கணும். எத்தனை வருஷத்தில்? 19 வருஷம் பள்ளி பருவத்தில் ஒரு நாள் கூட நாங்கள் லீவ் போடலை அப்படின்னு ரெண்டு மாணவிகளுக்கு வந்து அந்த பேப்பரில் ஒரு ஹைலைட்டாக போட்டு அவங்க பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா? நம்ம அந்த மாதிரி ரொம்ப உடம்புக்கு முடியல அப்படின்னா போகலாம். தேவையில்லாமல் கோயிலுக்கு போனேன், அங்கே கோயிலுக்கு போனீங்க, என்னோட லீவ் போடல. வீட்டில் கூட்டா கூட நீங்கள் என்ன சொல்லணும்? ஸ்கூல் லீவ் இன்னைக்கு வரலாம், 10 நாளைக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம், இன்னைக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி பழகணும். ஓகேவா? ஒரு நாளைக்கு 8th ஸ்டாண்டர்டுக்கு போட்டீங்கன்னா அன்றைக்கி நடக்கிற மேக்ஸ் போச்சு, அன்றைக்கி நடக்கிற இங்கிலீஷு போச்சு. திருப்பி யாராவது உனக்கு அந்த மேக்ஸ் நடக்க முடியுமா? முடியாது. ஸோ லாஸ் உனக்கு தான், டீச்சர்ஸுக்கெல்லாம் லாஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ இதை ரியலைஸ் பண்ணிக்கணும். பெரிய குழந்தைங்க ஆகிட்டீங்க, லீவ் போடாமல் வரணும், ஆசையோடு படிக்கணும், அக்கறையோடு படிக்கணும். இன்னைக்கு டெஸ்ட் அப்படின்னா முழு மார்க் வாங்கணும். அதையோட சொல்லிக்கிறாங்க. போட்டி போடக்கூடிய ஒரே விஷயம் என்ன? படிப்புக்கு தான் போட்டி போடணும். நாங்களாம் படிக்கிற நேரத்தில் எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு 1 மார்க் அதிகமாக வாங்கிட்டோன்னா அது ஒரு மார்க்கு தான். அது 1 மார்க் வச்சா போச்சு அப்படின்ட்டு அந்த டீச்சர் போட்டு சமாளம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டோட்டல் மார்க் பேப்பர் கொடுத்தோன்னா வாங்கி டோட்டல் போட்டு பார்த்துட்டு இந்த 430 வந்துச்சு, அவங்க 437 வந்துச்சுன்னா அழுதாச்சு. எனக்கு 2 மார்க் ஆகும், நான் இங்கிலீஷ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுவோம். இப்போ நீங்கள் தான் அப்படி அழுதுறீங்க, யாரும் மார்க்கு அழுத மாதிரி சார் யாராச்சும் மார்க் போயிட்டு இல்லை அந்த மாதிரி போட்டி போடணும். ஓகேவா? போட்டி போடப்பட்ட ஒரே விஷயம் என்ன? படிப்புக்கு போட்டி போட்டு அவரோட அதிகமாக மார்க் வாங்கணும், இந்த டெஸ்ட்டோட அடுத்த டெஸ்ட் அதிகமாக வாங்கணும், ஃபஸ்ட் டேர்மோட செகண்ட் டேர்ம் அதிகமாக வாங்கணும் அப்படின்னு போட்டியோடு படிக்கணும். ஓகேவா? அதுதான் ஆரோக்கியமான மனநிலை. போட்டியோடு படிக்கிறதா எதுக்காக? நம்மளோட நல்லதுக்காக இருக்கும். ஓகேவா? எல்லாத்துக்கும் நல்லது யாரும் கிடைக்க போகுது, நமக்கு தான் கிடைக்க போகுது. நல்லா படித்து 10th நல்ல மார்க் வாங்கி, +2 வாங்கி, ஒரு காலேஜ் படித்து, ஒரு குரூப் எக்ஸாமில் செலக்ட் ஆகி, ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு ஒரு 20 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து ஒரு 25 வயசுக்குள்ள ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோ. பின்னால் வரக்கூடிய 50 வருஷம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கும். நீ நான் வேலைக்கு போயிட்டீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம், இருக்கலாம், உங்கள் அப்பா நல்லா பார்த்துக்கலாம், இந்த படிப்பை கொடுத்துருங்க. அப்போ அந்த பெற்றோர்களோட பெருமை சந்தோஷம், ஆசிரியரோட பெருமை சந்தோஷம் எல்லாருமே யார் கையில் இருக்குது? எங்கள் கையில் தான் இருக்குது. அப்போது அந்த ஒரு பொறுப்புணர்வை உணர்ந்துட்டு நல்லா படிங்க, சந்தோஷமாக படிங்க. படிக்கிறது கஷ்டமான விஷயமா? கஷ்டமான விஷயமா? நம்மளோட எவ்வளவோ குழந்தைங்க படிக்க வைக்க ஆள் இல்லாமல், அப்பா அம்மா இல்லாமல், அனாதைங்களா ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு, செங்கல் சூழலில் வேலை செஞ்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால கம்பேர் பண்ணும்போது நம்மளும் லக்கி இல்லையா? நல்ல அம்மா அப்பா, நல்ல ஸ்கூலு, தேவையானதெல்லாம் கிடைக்குது. இந்த மனதில் சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, டீச்சர் போட்டீங்க, என்ன பார்ப்பீங்க, சாரை பார்க்கும்போது 10 வருஷம் கழிச்சு எப்படி சொல்லணும்? நான் இவ்வளோ நல்லா வேலை செய்கிறேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எதுவுமே சொன்னீங்க. போன வருஷம் கோயம்புத்தூர் ஷாப்பிங் பண்ணும்போது ஒரு கார் வந்து பக்கத்தில் இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு கீழே நான் குட் மார்னிங் நான் நல்லா இருக்கேன்னு கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு எனக்கு தெரியாத மேடம் கேட்டுச்சு. ஏதோ ஒரு இதில் ஒரு சில குழந்தைங்க நல்லா படிக்கிற குழந்தைங்க நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன பண்ணியிருக்கோம்? மைண்டில் வச்சுருக்கோம். அப்போ அந்த பொண்ணு சரண்யாங்கிறது எனக்கு ஞாபகம் வருது. மந்தாசபாளையம்லேருந்து ஒரு கிராமத்தில் நான் எலிமெண்ட்ரி எச்சமாக வேலை செய்யும்போது எங்கிட்ட 5ஆவது படிச்சு பொண்ணு அது சரண்யா காரை விட்டு இறங்கி வருது. வந்துட்டு பேசிக்கிட்டு நான் நல்லா சொன்னேன், நீ சரண்யா தானம்மா? ஆமாம்மா, வந்துட்டு 5ஆவது படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து இன்ஃபோசிஸில் டீம் லீடராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினேன். நீங்கள் வந்து இதுக்காக மற்றவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமானு சொல்லி அந்த மாதிரி உங்களை எப்படி பார்க்கணும்? நாளைக்கு சந்தோஷமான பெரியவங்களாக பார்க்கணும். இப்போ அந்த பொண்ணு 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினா என்னை விட அதிகமாக சம்பளம் பார்க்கணும். அது எனக்கு சந்தோஷம். என்னை விட எச்சா சம்பாதிக்கிறது நான் கவலைப்படுத்தினா எந்த ஆசிரியரும் தன்னோட குழந்தைங்க நம்மளோட உயர்வான நிலைக்கு போயிருக்காங்கன்னு கவலையே பட மாட்டாங்க, சந்தோஷமாக படுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சந்தோஷத்தை உங்கள் டீச்சர்ஸுக்கும் பெற்றோருக்கும் கொடுக்கணும்னா படிக்கணும். கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும்?
இஷ்டப்பட்டு படிக்கணும், இஷ்டப்பட்டு சந்தோஷப்பட்டு அக்கறையோட நமக்காக படிக்கணும், நம்ம வாழ்க்கை நம்ம கையில், நம்ம நினச்ச நம்ம வாழ்க்கையை நடக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட படிக்கணும். நீங்களாம் யோசிக்க என்ன நம்ம இவ்வளோலாம் சொல்லிட்டு போகுது, படித்த மட்டும் என்ன ஆகுது அப்படிங்கிறலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக மாற்றப்போ என்னுடைய பொண்ணே உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னோட பொண்ணு சுபாஷினி 23 வயசுலேயே பிஎஸ்சி டிகிரி பிஏ டிகிரி முடிச்சு எம்ஏ ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது கோயம்புத்தூரில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் எழுதி தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. எப்போ அவங்க 23 வயசில் 2023 வயசில் முனிசிபல் கமிஷனராக போஸ்ட் எடுத்தாச்சு. ஜீப் இருக்குது அவங்களுக்கு, சென்னை போகணும், ஃப்ளைட்டில் போகிறாங்க. இன்றைக்கி அவ்வளோ என்னோட ஹை லெவலுக்கு போயாச்சு. எனக்கு 50 வயசாகி நான் இன்னும் பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னும் இப்போ அவங்களுக்கு ஜீப்பு எல்லா வசதியும் வச்சு நல்லபடியாக போயிட்டு இருக்கிறாங்க. எத்தனை வயசில்? 23 வயசுலேயே அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருச்சு. இதன் மூலமாக கிடச்சிது. பணமா சொத்தா எதனால கல்விதான். அப்போ இன்னும் அவங்க கஷ்டப்படுத்தணும். லைஃப்பில் எந்த கஷ்டம் வராது, போயிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஆள் அதெல்லாம் ஜாலியாக நம்ம நல்லா வேலை செய்யலாம், மக்களுக்கு வேலை செய்யலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கும். அதனால நம்ம வீட்டுக்கும் போயிருந்தா அவங்க சொல்லி டீச்சர்ஸ் போயிருவோம். அந்த மாதிரி நீங்கள்லாம் ஏன் சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நினைப்ப படித்தா என்ன ஒன்றும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு அப்படி இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு சீக்கிரமாக நீங்கள் போட்டீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஒரு டிகிரி முடிச்சிங்கன்னா போதும். பேங்கிங் எழுதலாம், யூபிஎஸ்சி எழுதலாம், கலெக்டிவ் சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு டிகிரி தான். புரியுதா? +2 முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு டிகிரி வாங்கினீங்கன்னா இத்தனை எழுதலாம். ராணுவத்துக்கு போகலாம், மிலிட்டரிக்கு போகலாம், போஸ்ட் ஆஃபீஸ் போகலாம், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான நிறைய தேர்வுகள் இருக்குது. ஒரு டிகிரி முடிச்சிங்கன்னா அதை வச்சு நீங்கள் நல்லா ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படித்து எழுதிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையே மாறிடும். அந்த அளவுக்கு பலம் வந்துருக்கு. அதை பயன்படுத்திட்டீங்க. ஆசையோடு படிங்க, அக்கறையோடு படிங்க, நீங்களுக்காக படிங்க, வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திங்க. இந்த வழியில் இருந்த அனைவருக்கும் படைப்படுத்தி சாதித்து இந்த கல்வியானது உங்களுக்கு சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். அதான் நீங்கள் வந்ததுக்கு முக்கியமான காரணம், நீங்கள் பேரம் பேசிய வாழ்க்கைத்தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. காலையில் அம்மா சொன்னாங்க நிறைய விஷயங்களை. நான் ஒரு 3 விஷயம் மட்டும் சொல்கிறேன். கற்க கசடார கற்பைங்கிற திருக்குறள் தான் எனக்கு வந்து ஞாபகம். கசடார கற்கணும், நிற்க அதற்கு அது ஸ்டாண்ட் பண்ணோம்னா நம்ம ஸ்டேட் நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கும். 3 விஷயம்தான். அதுக்கேன்னு சொன்னாருன்னா திருக்குறள் அப்படியே அதோடு நிறுத்திருக்கலாம். அடுத்த சொல்கிறாரு கசடார கற்காது, புதுசாக நல்லா படிக்கணும், புக்க படிங்க. நான் வந்துங்க சாதாரண ஜெயராம் பள்ளி வருஷம் தான் படித்தேன். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண வித்யாலயத்தில் 6 மணிக்கு 11 வரைக்கும் படித்தேன். 5வது ரேங்க் தான் வாங்குவேன். கைடு படித்ததில்லை, புக்கு தான் படிப்போம். புக்கு படிச்சுட்டேன்னா ஒரு உதாரணத்தான் சொல்கிறேன், பெரிய கைடு டியூஷன்லாம் வேண்டியதில்லை. 5வது ரேங்க் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். 70 சொல்கிறேன். இப்போ 30 20 50 வருஷம் ஆச்சு. இப்போ எனக்கு 70 வயசாகுது. அப்போது 11th பார்த்தீங்கன்னா கடும் போட்டி. 1வது ரேங்க் நான் எடுத்ததே கிடையாது. ஆனால் +2 11th ஃபைனல் எக்ஸாம் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன் ஸ்கூல் பஸ். தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். 5வது மேலே போக முடியலையேன்னு. ஆக அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இன்னொரு விஷயம் குழந்தைகள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். 12:30 பாடம் தான் 12:30 படிக்கணும். விவேகானந்தர் ஒரு கருத்து சொல்லுவார், சாப்பிட்டுட்டு படிக்கலாங்கிற நினைக்காதீங்க, படிச்சுட்டு தான் சாப்பிடணும். ஹோம்ஒர்க் அம்மா சாப்பிட கொடுத்தா கூட திரும்ப ஹோம்ஒர்க் பண்ணிட்டு சாப்பிட்றேங்கன்னு சொல்லுவோம். இது ஒரு நல்ல பழக்கங்க. 3வது காலையில் எழுந்திருச்சு பழகிறது. அப்பா அம்மா முன்னாடியே நம்ம எழுந்திரிச்சிடும். எழுப்பி தான் ஒருத்தர் எடுக்கணும். அது பயாலஜிக்கல் கிளாஸ் பெரிய வகுப்பு வந்தீங்கன்னா தெரிய வருது. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். காலையில் 4:30 மட்டும் நீங்கள் எழுந்திரிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு வந்து லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து கேள்வி கேட்டு பழகணும். ஆசிரியர் நீங்கள் எந்திரிச்சாலே பயப்படணும். ஆசிரியருக்கு பயந்தது போய் கேள்வி கேட்டு சந்தேகத்தை கிளாஸ் ரூம்லேயே உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டு வீட்டில் போய் 12:30 பாடத்தை 12:30 படிக்கிறது, 12:30 பாடத்தை 12:30 முடிச்சுட்டு அடுத்த நாள் அதை ரிவிஷன் பண்ணுறது, கடைசியில் வரவங்க திருப்பி படிக்க வேண்டிய வேலையே இருக்காது உங்களுக்கு. அது மாதிரி அதிகமாக டெஸ்ட் வைப்பாங்க. இவங்க இந்த மாதிரி ஸ்கூல் இல்லைங்க, இந்த ஸ்கூலே பையன் தான் படித்தா 1வது
அவருக்கு 45 வயசு ஆயிடுச்சோ. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் இந்த அளவு அம்மா சொன்ன மாதிரி புக்கெல்லாம் கிடையாது, ஹேண்ட் ரைட்டிங் எழுத சொல்ல மாட்டாங்க. ஆசிரியர் தவறாக சொல்ல விரும்பல, அந்த காலத்து ஆசிரியர்களும் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ ஆசிரியர்களும் ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுற டிஇஓ நல்ல ஒரு ட்ரெயின்டாக இருக்கிறாங்க. கவர்மெண்ட் அதோட கீழாக இருக்குது. உங்களை எப்படியாவது மேலே கொண்டு வந்து காலை உணவு மதிய உணவு எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. எனவே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் ஜாலியாக படிங்க, கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். அவங்க இஷ்டப்பட்டுனாங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளேஃபுல்லாகவே படிங்க. ஈஸியாக அந்த வருஷத்தை சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினைச்சு வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த சிங்கேடைய தலைவர், நம் பள்ளியுடைய பெற்றோர் ஆசிரியர்களுடைய தலைவர்களான திருமூர்த்தி அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே இப்படியெல்லாம் மாற்றி நல்ல கருத்துக்களை வழங்கப்பட்டிருக்கிற பிஓ மேடம் திருமதி தலபாக்கியம் அவர்களே, அதேபோல் இங்கே இப்பொழுது நல்ல கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற எனது இந்திய நண்பர் திரு ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்களே, பள்ளி வேளாண்மை குழு தலைவி அவர்களே, பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட இருப்பால் ஆசிரியர் பெருமக்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கன் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த 2024-25 கல்வியாண்டிலே இன்று முதல் நாள். இந்த முதல் நாளிலே நம் பள்ளிக்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்துறை பேரையும் எங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருக என அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். நான் இதே பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்ற முன்னாள் மாணவர். திரு திருமூர்த்தி அவர்களும் இதே பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் தான். உங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பொறாமையா இருக்கும். ஏன்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி டெஸ்க் பெஞ்சு எதுவும் கிடையாது, மொசை கிடையாது, சிமெண்ட் தவிர அது அங்கங்கே விரிசல் விட்டு டேமேஜாக தான் இருக்குது. தரையில் தான் போட்டிருக்கோம். ஓட்டு கட்டடை இந்த மாதிரி டெரஸ் பில்டிங் கிடையாது. எந்த அடிப்படை வசதியுமே இல்லாத பள்ளியில் நாங்கள் படித்தோம். அது இது பக்கத்தில் 2ஆம் வகுப்பு அது இடிந்து விழக்கூடிய நிலையில் இருந்தது. அந்த மாதிரி கட்டடத்தில் நாங்கள் இதே பள்ளியில் இதே இடத்துல தான் படித்து நீங்கள் முன்னாடி வந்து நாங்கள் வந்து பேசிக்கிட்டோம்னா அதுக்கு என்ன காரணம்னா நாம் கற்றுக்கொண்ட கல்வி, அந்த பள்ளி நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், இந்த 2 தான். அதனால் உங்களுக்கு இந்த வயசில் வேறு எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது. உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்காக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் கஷ்டப்பட்டோம், நம்ம குழந்தை கஷ்டப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அவர்கள் மிகவும், அது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் சிரமத்தில், ஏன்னா எனக்கு எல்லாருக்கும் தெரியும், சாதாரண மக்கள் இருந்து பெரிய லெவல் வரைக்கும் எல்லா மொழியும் பல தெரியும். அதனால் எவ்வளவு சிரமத்தில் வாழ்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அவங்க நல்ல ட்ரெஸ் போட மாட்டாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க. இந்த நன்றி கடன் நாங்கள் செய்வோம். எந்த காலத்திலும் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம் பெற்றோர்களை மறக்கக்கூடாது. அவர்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும் வகையில் நடக்கக்கூடாது. அதை நீங்கள் வந்து இன்றைய தினம் உங்கள் வாழ்வாளர்கள் உறுதியாக எடுத்துக்கணும். அதே போல எங்க வேணாலும் எப்படி வேணா இருக்கலாம், இந்த இடத்துல வரப்போ இதனுடைய தாக்கம் தான் இருக்கணும், வேற எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது. அதே போல நீங்கள் வகுப்பறையிலே பாடங்களை ஆசிரியர்கள் போதிக்கின்ற பொழுது உங்கள் முழு கவனமும் வேறு எங்கும் செல்லாமல் அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பாடத்தில் தான் இருக்கக்கூடிய. அதே போல் நீங்கள் போய் வீட்டில் தான் பெருசாக படிக்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் ஜாலியாக விளையாடலாம், ஜாலியாக படிக்கலாம், ரிஸ்கே எடுக்க தேவையில்லை. ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வகுப்பறையில் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அங்கே ஆசிரியர் பெருமக்கள் போதிக்கின்ற போதனைகளையும் பாடங்களையும் நீங்கள் மனதில் உள்மனதில் வாங்கி கொண்டாலே போதும். வீட்டுக்கு போய் இருக்கா அதை திருப்பி பார்த்தீங்கன்னாவே அது உங்கள் மனசில் ஆழமாக பார்த்து. ஏன் இளைஞர்கள் கல் அப்படின்னாங்க, இப்போ உங்க மனசு வந்து தெளிவான நிலையில் இருக்கு, எந்த கலப்படம் இல்லாம வெற்றிடமா இருக்கு. இதே நீங்க வயது ஆக ஆக நிறைய வந்து நம்ம பிரெயின்ல வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல எங்க மாதிரி ஏஜ் ஆயிடுச்சுன்னா அதை ஞாபகம் குறைவதற்கு அதெல்லாம் காரணம். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன பண்றோம், நம்ம பிரெயின்ல ஸ்டோர் பண்றோம். தயவு செய்து அதையெல்லாம் தேவையில்லாத வந்து ஜஸ்ட் இக்னோர் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம மனதளவில் சரி உடல்களில் யாருக்கு எந்த தீங்கையும் விளைவிக்கக்கூடாது. அதுதான் இந்த கோயிலுக்கு போறாங்க அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. மனசார
நாம யாருக்கு கெடுதல் பண்ணாமல் இருந்தாலோ அவர்கள் மனது நோகும்படி நடக்காமல் இருந்தாவே போதும். இதே 1000 கோயிலுக்கு போன சமம். புரிஞ்சுக்கணும், நான் அது மாதிரி தான் நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோடு நீங்கள் உங்களை வளர்த்துக் கொண்டால் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அரசு உங்களுக்கு ஏற்று சென்று கொடுத்துருக்கிறாங்க எல்லாமே. அதாவது ஒரு மாதிரி எனக்கு பொறாமை இருக்குன்னு சொல்றாங்க. எங்க காலத்துல எங்களுக்கு இந்த மாதிரி வசதியெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்களா வருவோம், செருப்பு கிடையாது, எவ்வளவு சிரமத்துல நடந்துதான் வருவோம், விளையாடுவோம். அதே மாதிரி இப்ப மாதிரிலாம் கிடையாது. பெற்றோர்களே வரமாட்டாங்க, ஸ்கூல் போக மாட்டாங்க. ஆனா இப்ப எல்லாம் பெற்றோர்கள் உடலுக்கு வராங்க, மீட்டிங் போட்டா வந்து கலந்துக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இப்போ எங்க காலத்துல எதுவும் கிடையாது. நாங்களா வருவோம், நாங்களா போவோம், நாங்களா படிப்போம். ஆனா நாங்க எல்லாருமே நல்லா படிச்சோம். கற்க கசரன்னு ஜேபி அவர்கள் சொன்னாங்க, அதான் உண்மை. நம்ம கொஞ்சம் படிச்சாலும் புரிஞ்சு தெளிஞ்சு படிக்கணும். மதிப்பெண்ணை நோக்கி படிக்காது. அது வந்து மனப்பாடம் பண்றது, அது நிக்காது. இப்ப நிறைய பேர் அதான் செய்யறாங்க. மார்க் வாங்கினா எல்லாம் பில்லியன் நினைக்கிறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. மார்க் வாங்கினதான் முட்டாளதான் இருக்கிறாங்க. சுய அறிவே கிடையாது. ஆனா மிடில் அதுக்கு கீழே இருக்கிறீங்களா வந்து மற்ற விஷயத்துல பிரில்லியண்டா இருப்பாங்க. அதனால மார்க்கு தேவை. அதுக்காக 100க்கு 100 எல்லாரும் வாங்கணும்னு நினைக்கிறது தேவையில்லை. நாம பாஸ் பண்ணணும், நல்ல மதிப்பெண் வாங்கினா நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும், நல்ல ஸ்கூல்ல இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிக்காக அந்த மதிப்பெண். அந்த மதிப்பெண் வாங்குவதை நீங்கள் முழுசா புரிஞ்சு படிச்சு வாங்கினாதான் அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே போல உங்களை விட வயதில் மூத்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, 6வது படிக்கிற ஒரு பையனோ பொண்ணோ 7வது 8வது படிக்கிற பொண்ணை பார்த்து அக்கா அண்ணா அப்படிதான் கூப்பிடணும். நீ வானே பேசக்கூடாது. புரிஞ்சா? 1 வயசு 2 வயசு வித்தியாசம் இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணணும், மரியாதை கொடுத்து பேசணும். அதுவும் குறிப்பா உங்கள் பெற்றோர்களையும் உங்கள் பெரியவர்களையும் இங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களையும் நீங்கள் முழுமனோடு மரியாதையோடு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உரிய மரியாதையை நீங்கள் வழங்க வேண்டும். அதே மாதிரி உங்கள் பெற்றோரிடத்துல நீங்க எதுவுமே அடம் பிடித்து கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். நிறைய பேர் பார்த்துக்கிறது, ஒரு பொருள் வாங்குறதுக்கோ இது பண்ண நான் சாப்பிட மாட்டு போய் இருக்கிறது இதெல்லாம் தவறு. ஏன்னா இன்றைய மாணவ மாணவிகளுக்கு நீங்க நான் ஒரு காலத்துல இன்னொரு 20 வயசு 25 வயசு நீங்களும் ஒரு பெற்றோராக போறீங்க. அப்ப இதே மாதிரி உங்க குழந்தைங்க வந்து இது மாதிரி கடன் பிடிச்சா நீங்க அதை ஏற்றுக்குவீங்களா? அப்ப அது தப்புவீங்க. ஆனா அது இப்ப நமக்கு சரியா தெரியும். அதனால நம்ம 6 அறிவு எதுக்கு கொடுக்குறாங்க, ஒரு பகுத்தறிவு, நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்க்கறது தான் 6வது அறிவு. ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி செய்யலாமா செய்யக்கூடாதா, இது செய்தால் இதனுடைய விளைவு யாருக்கு, இதனால் ஏற்படுகின்ற தீமை என்பதை நம்ம சிந்திக்கணும். அப்ப அந்த சிந்தித்து செயல்பட்ட பொழுது நிச்சயமாக நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதனால இந்த மாதிரி கருத்துக்களை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரம்ப கல்வி தான் ஒரு மனிதனுக்கு ஒரு பில்டிங்க்கு பேஸ் மாதிரி, அஸ்திவாரம் மாதிரி. நீங்க அஸ்திவாரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மேல நம்ம எத்தனை அடி பண்ணாலும் கட்டலாம். இந்த அஸ்திவாரம் இல்லைன்னா வடிவேல் சொல்ற மாதிரி பேஸ் மட்டும் சேர்க்கலீங்கன்னா எல்லாமே போய். இந்த அஸ்திவாரங்கிறது இந்த ஆரம்ப கல்வி 10 வயது ஒரு குழந்தைக்கு 10 வயதுக்கு முதல்ல நாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது வாழ்க்கை கல்வி, அப்புறம்தான் ஏட்டுக்கல்வி. இங்க நாங்க படிக்கிறப்பெல்லாம் பெருசா கிடையாது. தமிழ்ல ஆகி சொல்லி தருவாங்க, ஆங்கிலத்துல ஏபிசி சொல்லி தருவாங்க. வாய்ப்பாடு 10 வரைக்கும் தான் இருக்கு. 1ஆம் வகுப்புல 1ஆம் வாய்ப்பாடு, 2ஆவதுல 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆவதுல 3ஆம் வாய்ப்பாடு. இப்படிதான். யாரும் எங்களை கட்டாயப்படுத்த கிடையாது. ஜாலியா படிச்சோம், சந்தோஷம் விளையாடு. இதே கிரவுண்ட்ல அங்க பக்கத்துல அப்ப கிரவுண்டா இருந்தது, இப்பதான் கட்டடம் ஆயிடுச்சு. அங்கதான் போய் நாங்க ஜாலியா விளையாடுறோம். யாரும் எங்களை கட்டுப்படுத்தல. நாங்க சுயமா வந்தோம் போனோம், எல்லாமே செஞ்சு இப்ப நல்ல நிலையில தான் இருக்கிறோம். அதுக்காக நாங்க தாழ்ந்து போகல. அதனால சந்தோஷமா படிங்க, நல்லா சாப்பிடணும், அதுவும் முக்கியம். உடல் இருந்தால்தான் சுவர் இருந்தால்தான் சித்திரை வரையிருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா நீங்க அதனால கடையில போய் ஃபாஸ்ட் ஃபுட் இது மாதிரி வாங்கி சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துங்க. எதா இருந்தாலும் வீட்லயே எந்த தின்பண்டமாக இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வெளியே வந்து நம்ம எதுவுமே, ஏன்னா கலப்படம் இல்லாத பொருளே கிடையாது, எல்லாமே கலப்படம் வந்துருச்சு. அதனால ஸ்லோ பாய்சன் தான் நம்ம எல்லாருமே சாப்பிட்டுருக்கோம். அதனால தயவு செய்து நீங்க வந்து கடைகளிலேயோ அல்லது சாலையோர கடைகளிலோ எதையுமே வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதை வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா அப்புறம் பெற்றோருக்கு தொந்தரவு, உங்களுக்கு தொந்தரவு. அதனால நம்ம ஸ்கூலுக்கு லீவ் போட வேண்டும், 2 நாள் 3 நாள் போட்டோம், அந்த பாடங்கள் நம்மளுக்கு கிடைக்காது திரும்ப. அதனால உடலை பேணி பாதுகாப்பது முதல் முன்னுரிமை கொடுங்கள்.
வாழ்க்கை கல்விக்கு 2வது முக்கியத்துவம் கொடுங்கள். 5ஆம் வகுப்பு வரை நீங்க செய்ய வேண்டியது அதுதான். இப்போ 10 வயசு வரைக்கும். அப்புறம் நீங்க 6வது 7வது மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சுக்கலாம். அந்த அளவிலே நீங்கள் ஒரு நல்ல குடிமக்களாக உங்கள் பெற்றோருக்கும் நம் பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். பாடங்களை கூர்ந்து கவனித்து ஆசிரியர் பெருமக்களை மதித்து நீங்கள் வாழ்விலே எல்லா சிறப்புகளையும் பெற உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த இனிய வாய்ப்பை வழங்கிய நம் பள்ளியினுடைய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நிதின் பா பின்னாடி